கோபுரம் சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் 12 வருட அனுபவம் 9000க்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி சிட் ஃபண்ட் நிறுவனம். மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் சிட்ஸின் ஆஷ் கேஷ் ஆப்பை. மாநிலங்களவை தேர்தலில் எதிர்ப்பின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி. இந்த முறை ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து அவர் மாநிலங்களவை தேர்தலில் தேர்தலுக்கு போட்டியிட்ட நிலையில் அவர் வெற்றி பெற்றதாக சட்டமன்ற செயலகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், விரிவான தகவல்கள். வேதவள்ளி, காங்கிரஸ் கட்சியுடைய மிக மூத்த தலைவராகவும் அதே போல யூபிஏன்னு சொல்லப்படக்கூடிய அந்த அவங்களுடைய கூட்டணியுடைய சேர்மேனாகவும் சேர்பர்சனாகவும் இருக்கக்கூடிய சோனியா காந்தி அவர்கள் இந்த முறை மிக முக்கியமான ஒரு முடிவை எடுத்திருந்தாரு. அதுதான் மக்களவை தேர்தலில் போட்டியிடல, அதுக்கு பதிலாக மாநிலங்களவை தேர்தலுக்கு போட்டியிடுறது அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கு அவர் சொன்ன காரணம் தனது உடல்நிலை சரிவர ஒத்துழைக்க மாட்டேங்குது, வயது மூப்பு உள்ளிட்ட காரணங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவர் தொகுதி மக்களுக்கும் கடிதமும் அவர் உருக்கமா எழுதியிருந்தாரு அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது. இந்த நிலையில எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாம சோனியா காந்தி அவர்கள் ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து இப்போ மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. இத ராஜஸ்தான் தலைமைச் செயலகம் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கிறாங்க. வெறும் அவர் மட்டும்தானா அப்படின்னா மற்ற இடங்களுக்காக போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சியுடைய சன்மினால் கராசியா, மதன் ரத்தோர் ஆகியோரும் இந்த ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து மாநிலங்களவைக்கு போட்டி இல்லாம தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. சோ இதுக்கப்புறமா மக்களவையில சோனியா காந்தியை பார்க்க முடியாது. அவர் இனி களத்துக்கு சென்று வாக்கு சேகரித்து ஒரு தேர்தல்ல போட்டியிடுவார் அப்படின்ற அந்த ஒரு காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ அந்த அவருடைய இடம் யாருக்கு போகுது அப்படின்றதுதான் இப்ப நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ரேபரேலி தொகுதி யார் வசம் போக போகுது, பிரியங்கா காந்தி போட்டியிடணும் இப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துட்டு வரக்கூடிய சூழல்ல இவர் இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாரு. சோ இனி இதுக்கப்புறமா காங்கிரஸ் கட்சியில் இந்த ஒரு உத்தரப்பிரதேச மாநிலத்தை மையமா வச்சு உருவாகி இருக்கக்கூடிய இந்த வெற்றிடத்தை யாரை இட்டு நிரப்ப போறாங்க அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேள்வியா இருக்குது. முதன்முறையாக மாநிலங்களவை எம்பி ஆகியிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி. விரிவான தகவல்களுக்கு நன்றி நிரஞ்சன். கோபுரம் சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் 12 வருட அனுபவம் 9000க்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி சிட் ஃபண்ட் நிறுவனம். மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் சிட்ஸின் ஆஷ் கேஷ் ஆப்பை.